அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 21, 2025 ஆணி 7ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். தொலைந்து போன நேற்றைய நாளை தேட வேண்டாம், கையில் உள்ள இன்றைய நாளை இன்பமாக்குங்கள், எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் 2 நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்று உலக இசை தினம், மற்றொன்று சர்வதேச யோகா தினம். 2 சிறப்பான நாட்களை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலில் உலக இசை தினம், ஜூன் 21ஆம் தேதியை வேர்ல்ட் மியூசிக் டே அப்படின்னு கொண்டாடுறோம். நம்ம வாழ்வில் இசையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டி கொண்டாடுற நாள் தான் உலக இசை தின நாள். முதல்ல பிரான்ஸில் தான் தொடங்கப்பட்டது. 1981 அக்டோபரில் கலாச்சார அமைச்சகத்தில் இசை மற்றும் நடன இயக்குனராக மாரிஸ் ஃப்ளூரெட் அவர்கள் பதவியேற்றாங்க. அதுக்கப்புறம் 1982 பிரெஞ்சு கலாச்சார பழக்க வழக்கங்கள் குறித்து எழுதப்பட்ட ஒரு ஆய்வில் 2 பேரில் ஒருவருக்கு ஒரு இசைக்கருவியை வாசிக்க தெரியும் அப்படிங்கிறத ஃப்ளூரெட் கண்டுபிடிச்சாங்க. அவர் தான் இந்த தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு வித்துட்டு 1982 முதல்ல உலக இசை தினம் கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லா நாடுகள்லையும் கொண்டாடப்பட்டு இப்போ 120 நாடுகளுக்கும் மேலே உலக இசை தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உலகின் மிக பழமையான இசைக்கருவி எது அப்படின்னா 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட நியாண்டர்தால் புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழலில் தான் மிக பழமையான இசைக்கருவி அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய விதமான இசைக்கருவிகள் கண்டுபிடிச்சு நம்ம வாசித்து அந்த இசையில் நம்ம மயங்கிக்கிட்டு இருக்கோம்.
இன்றைய காலத்தில் மின்னணு கருவிகள் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இசை பிடிக்கும். ஆனால் எல்லாருமே இசைக்கு அடிமைதான். நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கையிலையும் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாக இசை இருக்குது. இசைக்கு எதையும் சாதிக்கும் திறன் இருக்குது. எல்லா உணர்வுகளையும் உணர வைக்கும் திறன் இருக்குது. நம்ம ரொம்ப கடினமான காலங்களில், கடினமான சூழ்நிலைகளில் கூட நம்மளை குணப்படுத்துகிற திறன் இசைக்கு இருக்குது. நம்ம கடினமான சூழ்நிலைகளில் கூட ஏதாவது நமக்கு பிடிச்ச இசையை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோன்னா அதிலிருந்து மீண்டு வந்து நாம் உற்சாகமாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு இசைக்கு திறன் இருக்குது. இசைக்கு மொழியே கிடையாது. அது ஆன்மா கூட நேரடியாக பேசுது. இசையை ரசிக்கும் போது மகிழ்ச்சி பெருகுது. அதுக்கு நம்ம அந்த இசையை முறையாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இசை ஞானம் இருந்தால் போதும். நாம் அதை கேட்டு ரசித்தாலே நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும். இதை பிளேட்டோ அவர்கள் ஒரு மேற்கோளில் சொல்லுவாங்க. இசை பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆன்மாவையும் மனதிற்கு சிறகுகளையும் எல்லாவற்றிற்கும் உயிரையும் தருகிறது அப்படின்னு சொன்னார். இசையை ரசித்தாலே நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும். அனைவருக்கும் உலக இசை தின நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா சர்வதேச யோகா தினம். ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதிற்கு யோகா பயிற்சி செய்வதன் நன்மைகளை குறித்து ஊக்குவிப்பதற்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் 2014 ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சாங்க. அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் எல்லா நாடுகளும் யோகா தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒரு பூமிக்கான யோகா ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். யோகா மூலமாக முழு உலகையும் ஆரோக்கியமாக மாற்றுவது தான் இந்த நாளோட நோக்கம். நமது சொந்த ஆரோக்கியத்திற்கும் நமது கிரகத்தின் ஆரோக்கியத்திற்கும் இடையிலான ஆழமான உறவை இந்த தீம் வலியுறுத்தி நம்ம இந்த நாளை கொண்டாடுறோம். யோகா அப்படிங்கிறது மக்கள் சமநிலையுடனும் அமைதியாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்க உதவும் ஒரு பாரம்பரிய இந்திய பயிற்சி. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் செய்கிறாங்க. அதில் நம்ம டைகர் கிளப்பில் செய்கிற எல்லா பயிற்சிகளும் ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய பயிற்சிகள் தான். நம்ம செய்கிற 9 மூட்டு பயிற்சி ஆகட்டும், தோப்புக்கரணம், 8 நடை பயிற்சி, அதுக்கப்புறம் நம்ம செய்கிற லெக் ஆன் தி வால், சூரிய நமஸ்காரம் எல்லாமே யோக பயிற்சிகள் தான். யோகா பயிற்சினா கஷ்டமாக மட்டும் இல்லை, இந்த மாதிரி எளிதாகவும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான், நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் டைகர் கிளப் மூலமாக இந்த பயிற்சிகளை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாம் இந்த பயிற்சிகள் செய்கிறது மூலமாக நம்ம உடல், மனம், புத்தி எல்லாமே சமநிலைப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுலேயும் முக்கியமாக 8 நடை பயிற்சி நம்ம ரொம்ப எளிதாக நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம நடக்கிற பயிற்சி தான். ஆனால் அதில் கிடைக்கிற பலன்கள் அதிகம். நம்ம ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா எல்லா விதமான பயிற்சிகளும் அவங்க கற்றுக்கிட்டு அதில் இருந்து எது எளிமையாகவும் இருக்கும், மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இந்த 8 நடை பயிற்சியை நமக்கு யோகாவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக எக்கச்சக்க பலன்கள் நம்ம உறுப்பினர்கள் அடைஞ்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நெகிழ்வுத்தன்மை நமக்கு கிடைக்கும், உடல் வலிமையாக இருக்கும், மனம் அமைதி கிடைக்கும், நீரிழிவு நோய் கட்டுப்படும், உடல் பருமன் சீராகும், ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். முக்கியமாக 8 நடை பயிற்சி நம்ம நடந்து நம்ம அந்த நாளை முறையாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இரவில் நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். இப்போ இருக்கிற நிறைய மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே தூக்கம் தான். நம்ம 8 நடை பயிற்சி நடந்தால் நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அடுத்ததாக பெண்களுக்கு மாதவிடாய் சரியான சுழற்சியில் வரும், பித்த வெடிப்பு சரியாகும், மைக்ரேன் அப்படிங்கிற நோய் சரியாகும். இந்த மாதிரி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக நம்மளுடைய 8 நடை பயிற்சி இருக்குது.
நம்ம யோகா தினம் அப்படின்னு ஒரு நாள் தான் மற்றவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம தினமும் 8 நடை பயிற்சி, சூரிய நமஸ்காரம் செய்கிறது மூலமாக நம்ம தினம் தினம் யோகா தினமை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் நம்ம ஆசானுக்கு நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம் இந்த யோகா தினம் அன்னைக்கு. அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி 2 தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சகோதரி சொன்னாங்க. உலக இசை தினம், அதாவது வேர்ல்டு மியூசிக் டே அப்படிங்கிறதையும், சர்வதேச யோகா தினம், இன்டர்நேஷ்னல் யோகா டே, இதை 2ஐயும் நம்ம இன்றைக்கி கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சகோதரி ரொம்ப அழகாக நிறைய விரிவாகவே சொன்னாங்க. அதாவது இசை அப்படிங்கிறது பிடிக்காதவர்களே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு புள்ளியை சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது நான் அந்த ஆடியோ கேட்கும்போது எனக்குள்ளே அது எப்படி இசை பிடிக்காமல் யாரும் இருக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு சிந்தனையும் வந்தது. ஆமல ஏதேனும் ஒரு இசை பிடிக்கத்தானே செய்கிறது அப்படின்ட்டு. ஏதோ ஒரு இசை பிடிக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே. நமக்கு எல்லாருக்கும் கர்நாடக சங்கீதம் தெரியுமான்னா தெரியாது. ஆனால் சிலருக்கு ரேப் பிடிக்கும், சிலருக்கு தப்புல் அடிக்கக்கூடிய தாளம் கூட பிடிக்கும். சிலருக்கு நான் சிறு பிள்ளையில் சொல்லுவேன் அல்லவா, எங்களோடு பள்ளிகளில் என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த மேஜையில் அடிக்கக்கூடிய அந்த இசை கூட யாருக்காவது ஏதேனும் ஒரு இசை பிடித்து கொண்டே தான் இருக்கும். தாலாட்டில் ஆரம்பித்து கடைசி காலம் வரைய இசை பாட்டு அப்படின்னு இருந்தது தான் நம்மளுடைய மனித சமுதாயமே. நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் அவங்களோட நிறுத்த முடியாது. கிட்டத்தட்ட அவங்க சொன்னாங்க பாருங்கள், புல்லாங்குழலுக்கு 60,000 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க பாருங்கள். அப்போது இசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடித்த ஒரு, மனிதனை தாண்டி இன்னும் பல மிருகங்களை கூட கட்டி போடுகிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போது அப்படிப்பட்ட அந்த அற்புதமான இசையை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கும் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 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 படம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு மியூசிக் இருக்கணும். அந்த ரைம்ஸ் மாதிரி ஒரு மியூசிக் இருந்தால்தான் அந்த படத்தை கூட அந்த குழந்தைகள் பார்ப்பாங்க. அப்போ இசை என்பது எப்படியாவது எல்லாரிடத்திலும் சேர்ந்து விடுகிறது. அப்போது அந்த இசை நமக்குள்ளே ஊறி இருக்கிறது. அதன் வாயிலாக இன்றைக்கி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். செடி கொடிகள் மரங்கள் கூட இசையை கேட்டு அதற்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறது அப்படின்லாம் நிறைய ஆய்வுகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இசைக்கு ஒரு மகிமை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த இசையை நாம் இன்றைக்கி உலக இசை தினம் அப்படின்னு கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ உங்களுக்கு என்ன இசை பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி எனக்கு இடைவெளியில் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலாக தாங்க. உங்களுக்கு எந்த வகையான இசை கருவியில் இசைத்த இசை பிடிக்கும் அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான, ஒருத்தவங்களுக்கு வீணை பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வயலின் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு கீபோர்டு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு புல்லாங்குழல் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்குன்னு பல்வேறு இசைக்கருவிகள் இருக்குது. யாழ் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவிலாம் இருந்து மறைந்திருக்கு. நம்மளுடைய தமிழர்களுடைய முக்கியமான ஒரு இசைக்கருவின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல்வேறு இசைக்கருவிகள் இருக்குது. அந்த இசைக்கருவிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த இசைக்கருவி எது? நான் இப்போயே என்னுடைய விடையை சொல்லிடுறேன். எனக்கு புல்லாங்குழலுடைய அந்த இசை ரொம்ப பிடிக்கும். தனிமையில் அப்படி நான் கேட்டுக்கொண்டு இருப்பது வழக்கம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இசைக்கருவியோடைய இசை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இடைவெளியில் பதிலாக தாங்க. இது இன்றைக்கி உலக இசை தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத நினைவூட்டும் விதமாக இருந்தது. எல்லார் இடத்துலையும் இன்றைக்கும் நீங்கள் தாராளமாக இசை தின வாழ்த்துக்களை சொல்லுங்கள். நல்ல ஒரு இசையை இன்றைக்கி கேளுங்க. ஸோ இது உலக இசை தினம். அடுத்து முக்கியமான ஒரு தினம் சர்வதேச யோகா தினம். ஜூன் 21 அப்படின்னு சொன்னாலே இந்த யோகா தினம் எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேரோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருங்களேன். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்கள். அதாவது நான் சொல்கிறது டைகர் கிளப்பில் உள்ளவங்களும் இல்லை, மற்றவர்களை கூட நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இந்த யோகா தினத்திற்கு எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். ஏதேனும் அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த யோகா தினம் அப்படிங்கிறத மக்களுக்கு மனசில் பதிய வச்சாச்சு. ஜூன் 21 அப்படிங்கிறத பதிய வச்சாச்சு.
ஆனால் ஏதோ இன்றைக்கி ஸ்டேட்டஸில் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறதோடு மட்டும் போகக்கூடாது. யோகாவை கற்றுக்கொள்ள வேண்டும், யோகாவை நாம் வந்து பயில வேண்டும், யோகாவை நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த யோகா பயிற்சி அப்படிங்கிறத வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தான் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். நாம் டைகர் குழுமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏற்கனவே சகோதரி சொல்லிட்டாங்க, நித்தம் நித்தம் தினம் தினம் யோகா தினம்தான். அப்போது நாம் நிறைய யோகாசனங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆசனங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையான செயலுக்கும் ஆசனங்கள் அப்படின்னு பொருள் உண்டு. நாம் அதை வந்து பார்த்திங்கன்னா தோப்புக்கரணம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆசனம் தான். நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சி கூட ஒரு வகையான ஆசனங்கள் தான். ஏன்னா நம்ம வந்து முதலாவதாக ஒரு பயிற்சி செய்வோம் அல்லவா, நம்மளுடைய கால்களை சுழற்றுவது அப்படின்னு, இடது கால் வலது கால். அப்போ ஒரு காலில் நின்று ஒரு காலில் நிற்கிறோம். அப்போ அதுவே ஒரு ஆசனம் தான். இந்த ஒரு காலில் நிற்பது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருப்பேன். ஒரு நபர் வந்து ஒரு மேடையில் ஒரு காலில் ஒரு நபர் 2 நிமிடம் நின்றால் 10,000 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு காலில் ஒரு நபர் நின்றால் 2 நிமிடம், ரொம்பலாம் இல்லை, 2 நிமிடம் நின்றால் 10,000 ரூபாய் தருகிறேன்னு சொன்னார். உண்மையிலேயே அந்த மேடையில் எல்லாரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் ஏறினாங்க. நான் அந்த சம்பவத்தை ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருப்பேன். ஸோ அப்போது அதில் 2 நபர்கள் தான், அந்த மேடை ஃபுல்லாக ஆள் நின்றாங்க. ஆனால் கடைசியில் 2 நபர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். உண்மையிலேயே பார்த்தா நான் என் கணிப்புப்படி அந்த 2 பேருமே ஏமாற்றத்தான் செய்தார்கள். அந்த 2 நபர்களுமே கால்களை அவர் கவனிக்கிறதுக்குள்ளே மாற்றி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல 50 பேர் நின்றாங்கன்னா 50 பேராலையுமே நிற்க முடியல. ஆனால் நீங்கள் டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சும்மா செஞ்சு பாருங்கள். ஒரு காலை தூக்கிட்டு அதை நீங்கள் எந்த பொசிஷனில் வேண்டாலும், முன்னாடி நம்ம கால்களை சுழற்றும் பொழுது முன்னாடி வச்சுக்கிறோம், நீங்கள் பின்னாடி நொண்டி அடிப்பது போல் கூட காலை மடக்கி வச்சுக்கலாம். எப்படியோ ஒரு கால் மட்டும்தான் தரையில் இருக்கணும், ஒரு கால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு நின்று பாருங்கள், நம்மளால் நிற்க முடியும். இப்போ இல்லை, நீங்கள் 8 நடை நடந்துக்கிட்டு இருக்கும்போது செய்ய முடியாது. 8 நடை நடந்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இயல்புக்கு வந்ததுக்கப்புறம் செய்யுங்க. இல்லைன்னா நாளைக்கு முயற்சி செய்து பாருங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசனம். ஏன்னா அது முடியலை, மற்றவர்களால் முடியலை. அதுதான் இப்போ நான் சொல்ல வர்றது. இன்றைக்கி உலகத்தில் அவர் அதைத்தான் சொல்கிறார். இன்றைக்கி உலக மக்களுக்கு, இன்றைய நபர்களுக்கு ஒரு காலை தூக்கி ஒரு காலில் 2 நிமிஷம் கூட நிற்க முடியல, அந்த அளவுக்கு உடல் வாகுகளை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அவர் சொல்ல வந்த விஷயம். ஸோ அப்படி ஒரு காலில் நிற்கக்கூடிய ஒரு ஆசனம் அப்படிங்கிறத இன்றைக்கி யாராலும் செய்ய முடியல. அப்போ நம்ம செய்வது எல்லாமே ஆசனங்கள் தான். ஸோ அதனால் நமக்கு இதை செய்தால்தான், அதை செய்தால்தான், அப்படி செய்தால்தான்லாம் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதை நித்தம் நம் செய்கிறோம், அதுதான் மேட்ரு. இன்றைக்கி புதிதாக இணைந்தவர்களால் நிற்க முடியுமானா எனக்கு தெரியல. ஆனால் டைகர் குழுமத்தில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் ஒரு 40 நாள் பயணிச்சிட்டாங்கனாலே அவங்களால ஒரு காலில் நிற்க முடியும், 2 நிமிடம் இல்லை, கூடுதலாகவே. நான் இதை வந்து நிறைய பேர்ட்ட செய்து பார்த்துருக்குறேன். அது அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேரை செய்ய சொன்னேன், செஞ்சு பார்த்தேன். யாரெல்லாம் டைகர் குழுமத்தில் தொடர்ந்து பயணிக்கிறார்களோ அவர்கள் தான் செய்கிறார்களே தவிர மற்றவர்களால் முடியலை. இதை உங்களுடைய நண்பர்களுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் ஒரு டாஸ்க்காக, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்களுடைய அலுவலகத்தில், உங்களுடைய தொழில் நிறுவனங்களில், அப்படி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே கூட இதை வந்து இன்றைக்கி தினத்தில் நீங்கள் வந்து யோகா தினத்தில் நீங்கள் இந்த ஆசனத்தை செய்து பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகி முடிச்சுட்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். கமெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளுக்கு 3க்குமே விடை தெரியும் இல்லையா? முதல் கேள்வி அப்படிங்கிறது தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா, அதை அனுப்பும்போது இருந்த மனநிலை, இதுதான் முதல் கேள்வி. நேற்றைக்கு நிறைய பேர் உங்களுடைய மதிப்பெண்களை சொல்லியிருந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் 45க்கு 45 அப்படின்னு யாருமே சொல்லாமல் இருந்தீங்க, அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. முயற்சித்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து 50 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய சூழல் வரும். அதாவது ஆண்களுக்கு இன்றைக்கி,
பெண்கள் நேற்றுக்கு கூட 50க்கு கொண்டு வந்திருக்கலாம் முயற்சித்தால். ஆனால் நேற்றைக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க 23 மதிப்பெண்ணில் ஆரம்பித்து 41 43 வரை கூட சொல்லியிருந்தீங்க. 45 ஏன் அச்சீவ் பண்ண முடியல, எந்த இடத்துல இடிக்குது ஏன் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? அதுக்காக தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். நீங்கள் 45க்கு 45 எடுக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட ஒரு குறிக்கோளோட அன்றன்ற நாளை தொடங்குனீங்கனாலே நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆனந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் முதல் கேள்வி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசைக்கருவி, எந்த இசையை கேட்டால், எந்த இசைக்கருவியின் இசையை கேட்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை இப்போ இரண்டாவது கேள்வியாக நீங்கள் அதற்கான விடையை சொல்லுங்கள். மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி கிட்டும். இதை தொடர்ந்து செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ பிறரை வாழ்த்த வாழ்த்த நமக்கான வாழ்த்து குவியும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொண்டு இந்த 3 கேள்விகளுக்கும் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? உங்களுக்கு மிகவும் பிடித்த எந்த இசை, அந்த இசைக்கருவியின் பெயர் என்ன? மூன்றாவதாக இந்த வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். இந்த 3ஐயும் எழுதி நீங்கள் அனுப்பிட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்றைக்கி சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம். அப்படிங்கிறதுல நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சியில் முதல் பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வலது காலை 5 முறை சுழற்றணும். கடிகார முள் சுழற்றுவது போல், கடிகார முளுக்கு எதிர் சுற்று சுழற்றுவது போலன்னு நம்ம சொல்லி ஆரம்பிப்போம் 9 மூட்டு பயிற்சியில். அந்த முதல் ஆசனமே நிறைய பேரால் முடியலை, நிறைய பேரால் இல்லை, எனக்கு தெரிந்து 100க்கு 100% முடியலை வெளியில் உள்ளவங்களால். அப்போ நாம் ஒரு அற்புதமான ஒரு ஆசனத்தை முதல்லே செய்கிறோம். அப்புறம் செய்யக்கூடிய அத்தனையுமே ஆசனங்கள் தான். அதன் பிறகு தோப்பு கரணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சி கலந்த ஒரு ஆசனம். மூச்சு பயிற்சியும் உடற்பயிற்சியும் இணைந்து செய்தால் அதற்கு பேர் தான் யோகா ஆசனம். இதை மட்டும் மனதில் கொண்டுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய 8 மணி நடை பயிற்சி, அதுவும் உடற்பயிற்சி, அதனோடு நம்மளுடைய சுவாசம் அப்படிங்கிறத நாம் அதை 8 நடையின் முடிவில் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா நம்ம பேசாமல் நடந்துக்கிட்டே இருக்கோம், கவனத்தை மட்டும் குரலில் வச்சுருக்கிறோம். மற்றபடி நம்மளுடைய மூச்சு, நம்மளுடைய வாய் அதெல்லாம் இயல்பாக இருக்குது. அப்போது நம்ம வெளியில் யார்கிட்டையும் பேசினா தான் அது ஆசனம் இல்லாமல் கட்டாயிடும். ஆனால் இங்கே நம்ம அமைதியாக செய்வதனால் நமக்கு அந்த யோகா ஆசனம் அப்படிங்கிறது கெட்டுகிறது. அதன் பிறகு நம்ம செய்யக்கூடிய லெக்கான் திவால், அதுவும் ஒரு அற்புதமான ஆசனம். அதுக்கும் நிறைய பேர்கள் உண்டு சமஸ்கிருதத்தில். ஆனால் நம்ம இவ்வளவு யோகாசனங்கள் செய்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் செஞ்சிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 8 ஆசனங்களை நம்ம செய்வோம். அப்போது நம்ம எத்தனை ஆசனங்களை நித்தம் செய்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். சகோதரி சொன்னாங்க எது எளிமையானதோ அதை நமக்கு பார்த்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். எளிமையானதாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் பவர்ஃபுல்லானதாகவும் இருக்கணும். அந்த பயிற்சி செய்தால் அவர்களுக்கு ஆற்றலை அள்ளித்தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் நம்ம இந்த பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்கோம். ஆக எல்லாராலையும் செய்ய முடியணும், அதுதான் எளிதான ஒரு பயிற்சி. அதே நேரத்தில் அந்த பயிற்சியின் வாயிலாக அவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம டைகர் கிளப்பில் இந்த மாதிரியான ஆசனங்களை வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆசனங்களை எல்லாம் செய்யக்கூடிய உங்களுக்கு என்னுடைய யோகாசன தின நல்வாழ்த்துக்கள், யோகா தின நல்வாழ்த்துக்கள், சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லா நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களை இணைச்சி வச்சவங்களுக்கும் நீங்கள் இணைச்சி வச்சவங்களுக்கும் இன்றைக்கி லிங்கை கொடுத்து அவங்கள நடக்க சொல்லுங்கள். தாராளமாக அழைங்க. எல்லாருக்குள்ளேயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
நம்ம வந்து வெகு நாளாகிடுச்சு, நெடுநாளாகிடுச்சு, நம்ம நடக்கலை அப்படின்னு ஒரு வருத்தமும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கில்ட்டியான ஒரு வெட்கமும் இருக்குது. நம்ம மீண்டும் எப்படி போய் இணைகிறது அப்படின்னு. அவர்களிடத்தில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் எப்பொழுதுமே லிங்க் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன் நான் யாரையுமே மறக்கலை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அவர்களை மீண்டும் வர சொல்லுங்கள், வந்து நடக்க சொல்லுங்கள். அதை இந்த தினத்தில் இருந்தாவது தொடங்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருப்பீங்க, இப்போ காலையில் நடந்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் மாலையில் கூட நடங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த லிங்கை கொடுத்து அவங்கள நடக்க சொல்லுங்கள். இன்றிலிருந்து ஒரு திருப்புமுனை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அவர்களுக்கு முடிந்தால் நீங்கள் வேக்கப் கால் கொடுங்க. நான் உன்னை நித்தம் அழைக்கிறேன், காலையில் எழுப்பி விடுகிறேன், நீ எழுந்து நீ நட அப்படின்னு அவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அப்படி யாராவது நீங்கள் சொல்லி மீண்டும் இணைந்து நடந்தார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டால் அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நான் தெரிந்து கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் நான் வழங்குகிறேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த அற்புதமான தினங்களை, ரொம்ப அற்புதமான விஷயங்களை தொகுத்து நமக்கு தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு கணக்கு பார்க்க போயிடும். இந்த கணக்கு அப்படிங்கிறது, இந்த ஆடியோ வந்து ரொம்ப சின்ன ஆடியோ, ரொம்ப 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 சின்ன ஆடியோ. ஒரு 41 வினாடி தான் இருக்குது இந்த ஆடியோ. ஆனால் இந்த ஆடியோவில் ஒரு அற்புதமான கணக்கை வந்து நமக்கு சொல்கிறார். ஏன் அந்த கணக்கு சொல்கிறாரு, அந்த கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்களும் கணக்கு போட தயாராங்க. கால்குலேட்டர் இல்லை, மனக்கணக்கு தான் போட போகிறோம். இப்போது அந்த ஆசிரியர் சொல்ல நான் வந்து அவர் கணக்கு கேட்டதோடு நான் நிறுத்திடுவேன். நீங்கள் அந்த கணக்கை நீங்கள் மனக்கணக்காக அதுக்கான பதிலை வந்து சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், நீங்கள் மனக்கணக்கில் போடுங்க, கால்குலேட்டர் இல்லாமல் போடுங்க. ரொம்ப சின்ன கணக்கு நான் சொல்லவும் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ மிகப்பெரிய கணக்கெல்லாம் எண்ணி விட வேண்டாம். ரொம்ப சின்ன கணக்கு, சாதாரண கணக்கு. அந்த கணக்கை நீங்கள் போடுங்க, பார்க்கலாம் விடை வந்து சரியாக வருதா அப்படிங்கிறத எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி நம்ம தவறாக சொல்லிட்டா அதனால ஒன்றும் இல்லை. உங்களுடைய மனசாட்சி உங்களை வாழ்த்தும், பாராட்டும். ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த கணக்கை பார்க்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். இவங்க நார்த் மற்றும் சவுத் ஜோன் டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், நார்த் மற்றும் சவுத் ஜோன் டைகர் கிளப் கோஆர்டினேட்டர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் சவுத் மற்றும் நார்த் ஜோன் டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அந்த அற்புதமான கணக்கை கேட்டுக்கொண்டு 20 வினாடியில் கணக்கு வந்துடும். நீங்கள் பதில் சொல்லுங்கள். மீண்டும் நான் வந்து அதற்கான விடையை சொல்கிறேன். நானும் அந்த கணக்கு என்னன்னு மீண்டும் சொல்கிறேன். வாங்க இப்போது அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த கணக்கை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நமக்கு யாருக்கும் மென்டல் ஹெல்த்தே இல்லை இங்கே. என்ன கோவிட் 2 முறை வந்ததிலிருந்து மென்டல் டெஸ்ட் கிடையாது. இப்போ நீங்கள் பேங்க்கில் வேலை செய்கிறீங்க, 22x19 எவ்வளவுன்னு கால்குலேட்டர் இல்லாமல் சொல்லுங்கள். இப்போவே சொல்லுங்க. ஆமாம், அப்போ தான் உங்கள் ஹிப்போ கேம்பஸ் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு சொல்கிறேன். அதுக்கு பரிகாரமும் கொடுக்குறேன். சரி, இப்போ நீங்கள் வந்து அந்த கணக்குக்கான விடையை நீங்களும் சொல்ல போகிறீங்க. நீங்கள் கமெண்ட் பகுதியில் பதிலளிங்க. ரொம்ப சின்ன கணக்கு தானே, 22-19 பெருக்கணும், அவ்வளோதான். சின்ன கணக்கு. இந்த கணக்குக்கான விடையை நீங்கள் எழுதுங்க. 22-19 பெருக்கணும். மனக்கணக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் ஏன் இந்த கணக்கை சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு. கோவிட் வந்து 1க்கு 2 முறை வந்ததன் விளைவு இன்றைக்கி இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பிரச்சனை. ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையில் கடல் குதிரை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா. அந்த கடல் குதிரையின் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஹிப்போ கேம்பஸ். கடல் குதிரையோடைய அமைப்பில் இருக்கிறதுனால தான் இதற்கு அந்த பேர். ஹிப்போஸ் அப்படின்னா கிரேக்க மொழியில் குதிரை அப்படின்னு பொருள், காம்போஸ் அப்படின்னா கடல் அசுரன் அப்படின்னு பொருளாக வருது. ஸோ அதனால் இந்த பேரை வச்சுருக்காங்க கிரேக்க மொழியில். இது நம்மளுடைய நினைவக உருவாக்கத்தில்
என்னவா இருக்குது அப்படின்னா, குறுகிய கால நினைவை நீண்ட கால நினைவாக நமக்கு அது மாற்றுவது. அதுதான் இதனுடைய வேலை. ஹிப்போ காம்பஸ் அது இன்றைக்கி சரியாக வேலை செய்யுதில்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கலாம் எத்தனை பேர் விடை சொல்லியிருக்கீங்கன்னு. இப்போது அவர் சொல்லக்கூடிய விடையிலிருந்தே நம்ம போயிடலாம். அந்த அம்மா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நமக்கு யாருக்கும் மென்டல் ஹெல்த்தே இல்லை இங்கே. என்ன கோவிட் 2 முறை வந்ததிலிருந்து மென்டல் டெஸ்ட் கிடையாது. இப்போ நீங்கள் பேங்க்கில் வேலை செய்கிறீங்க, 22x19 எவ்வளோன்னு கால்குலேட்டர் எல்லாமே சொல்லுங்கள். இப்போவே சொல்லுங்க. ஆமாம், அப்போ தான் உங்கள் ஹிப்போ கேம்பஸ் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு சொல்கிறேன். அதுக்கு பரிகாரமும் கொடுக்குறேன். 421 தப்பு. நீங்கள் எப்படி கணக்கு பண்ணீங்கன்னு சொல்லட்டுமா? 720 720ன்னு கூட்டினீங்க. அப்புறம் 22 கழிக்கிறதுக்கு பதிலாக 19 கழிச்சிங்க. ஆமாம், உங்கள் ஹிப்போ கேம்பஸ் மெமரி ஏரியாவில் இஷ்யூ. சிட்டிகோலின் பெராசிட்டம். சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் லைஃப். இதுதான் நான் சொல்லுகின்ற தாரக மந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். நன்றி. இப்போது ஐயா கடைசியில் நீங்கள் எத்தனை பேர் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு நான் இனிமேல் தான் பார்க்க முடியும். இருப்பினும் அந்த பேங்க் ஸ்டாஃப் அந்த அம்மா அவங்களே பார்த்தீங்கன்னா அவசரத்தில் 421 அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அவர் சொல்கிறார் தப்பு. ஏன்னா விடையானது 418 தான் வரும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது நம்ம எப்பொழுதும் எப்படி பெருக்குவோம், இப்போ 19ஆல் பெருக்க சொல்லிட்டார். இப்போ எல்லோரும் எப்படி பெருக்குவோம் அப்படின்னா, அது 20ஆல் பெருக்குவது போல் 220 220 440. அப்போ 19னா 1 கழிக்கணும். அந்த 1 அப்படிங்கிறது 19ன்னு நினச்சா அந்த அம்மா கழிச்சிடுறாங்க. ஆனால் 22 தானே கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடை சொல்கிறார். அப்போது இந்த ஹிப்போ கேம்பஸில் தான் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது அவர் கடைசியாக சொல்கிறாரு, சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் லைஃப். இதுதான் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம எப்பொழுதுமே மாற்றி யோசிக்கணும், மாற்றி சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா? அப்படி செஞ்சால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த அற்புதமான நான் ஏற்கனவே சொன்னது போல் வெறும் 41 வினாடி தான் இந்த ஆடியோ. ஆனால் அந்த ஆடியோவில் எவ்வளோ பெரிய விஷயம் புதைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். இவங்க சவுத் சோன் மற்றும் நார்த் சோன் டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. அவர்களது குடும்ப மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். நிலக்கடலையில கொஞ்சம் கொழுப்பு இருக்கு. ஆனா அது பெரிய பாதிப்புள்ள கொழுப்பு கிடையாது. குறைவான அளவுல, அதாவது நம்ம கடலையை தினமும் போட்டு படிப்படியா சாப்பிட வேண்டாம். குறைந்த அளவுல நிலக்கடலை நம்ம நிலக்கடலையாவோ இல்ல சக்கரை வியாதி இல்லாதவங்க கடலை பர்ஃபி, கடலை மிட்டாய்ங்கிற மாதிரியோ கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். அதுல வேற எந்த தீங்கு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க நல்ல அந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் நான் சொல்லுவேன். கோவில்பட்டியில அந்த பாரம்பரியமா செய்யற மாதிரி அதுல சுக்குத்தூள்லாம் போட்டு, வெல்லம் சுக்குத்தூள் போட்டு பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஆர்கானிக் கடைகள்ல எல்லாம் இப்போ விற்பனை செய்யக்கூடிய சிறு சிறு இந்த குறுந்தொழில்களாக நிறைய பேர் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பெரிய கடைகள்ல இப்போ சாக்கரின் போட்டு, ஒயிட் சுகர் போட்டு, குளுக்கோஸ் சிரப் பயன்படுத்திலாம் எங்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை கிராப் பண்ணதுக்கு மக்கள் முயல்ற மாதிரி அங்கேயும் நிலக்கடலையில சர்க்கரையை போட்டு பண்ணி கொடுக்குறாங்க. அது வேண்டாம். உங்க வாங்குற கடலை மிட்டாய் வெல்லம் இருக்கணும், இல்ல கருப்பட்டி இருக்கணும், அதுல சுக்குத்தூள் இருக்கணும். அப்படியான கடலை மிட்டாயை தேடி பார்த்து சிறு குழுக்களாக நிறைய பேர் நல்லா பண்றாங்க. அதை எடுத்துக்கொள்ளலாம். எடுக்க கூடாதவங்கிறது சக்கரை வியாதிக்காரங்க தான். ரொம்ப வெயிட் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைபாடுங்கன்னா நிலக்கடலை நல்லா வெயிட்டை கெயின் பண்ணும். ஸோ ரொம்ப மெலிந்து இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் அது கொடுக்கலாம். ஏற்கனவே ரொம்ப குண்டா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கடலையை குறைவா தான் எடுக்கணும். ஏன்னா அது புரோட்டீன் நல்லா இருக்கு போது வெயிட்டை கொஞ்சம் கெயின் பண்ணத்தான் செய்யும். அதை அவாய்ட் பண்ணலாம்.
எல்லா வயதினரும் எடுக்கலாம். நீங்க நல்ல முதியவர்கள் கூட, எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, அவங்களுடைய அப்பா வந்து 85 வயசு. அவர் இப்பவும் நான் ஏதாவது திருநெல்வேலி பக்கம் போனா கோயில்பட்டி வேணா கோயில்பட்டி கல்லண்டா வேண்டும் அப்பா 85 வயதுலயும் அவர் வந்து சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன பீஸ் அவருக்கு சாப்பிடணும். அவருக்கு சர்க்கரையும் கிடையாது, ரத்த கொதிப்பும் கிடையாது, தினம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. அரிசி வந்து பிரச்சனைக்குரியதே இல்லை. 10,000 வருஷமா அரிசி தான் சாப்பிட்டு வந்தோம். 10,000 வருஷம் அரிசி சாப்பிட்டதுனால டயபெட்டிக் வந்திருந்ததுன்னா நம்ம குலசேகர பாண்டியன்லாம் ஒரு பக்கம் வாழும், இன்னொரு பக்கம் இன்சுலின் இன்ஜெக்ஷனோட தான் அலைஞ்சிருக்கணும். அப்படி யாரும் இருந்ததா நம்ம படிக்கவே இல்லை. அதனால பிரச்சனையை தயவுசெய்து அரிசி மேலே எல்லாரும் போடாதீங்க. அரிசியை நம்ம மாற்றிட்டோம். 1960 வரைக்கும் நம்மக்கிட்ட 1,60,60,000 வகை அரிசி இனங்கள் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் சக்கரை வியாதிக்கே வந்து ஒரு அரிசியை கொடுத்த இனம் நம்ம இனம். நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு மணிச்சம்பாவை நீரிழிவுக்காக சொன்ன கூட்டம் நம்ம. ஒரு மகப்பேறுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு குளியடிச்சான் சம்பா கொடு, பாலூட்டக்கூடிய பெண்ணுக்கு குள்ளக்கார் சம்பாவை கொடு, குழந்தைக்கு கருங்குருவை அரிசியை கொடு, மெலிந்திருக்க பையனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுன்னு ஒவ்வொரு வாழ்வின் கட்டத்திற்கும் அரிசியை கொடுத்தவங்க நம்ம. அந்த அரிசியெல்லாம் தொலைச்சிட்டு இன்னைக்கு அரிசி சாப்பிட்றதுனால தான் பிரச்சனை, நான் அரிசியே சாப்பிட்றதில்லை அப்படின்னு ஒரு ஃபேஷன் லுக் விடுறதெல்லாம் தப்பு. அரிசி எடுத்துக்கொள்ளலாம், முடிந்த வரைக்கும் கைக்குத்தல் அரிசியா புழுங்கல் அரிசியா நான் சொன்ன பாரம்பரிய அரிசி ரகங்களை தேடி பிடித்து வாங்கி சாப்பிடுங்க. அரிசிக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு 5 நாட்கள் வந்து தானியங்கள் சிறுதானியங்கள் எடுங்க. திணை அரிசி தான், திணை அரிசியை நீங்கள் குழம்பு வச்சு காய வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு பங்கு அரிசிக்கு 2.5 பங்கு தண்ணி விடுறீங்கன்னா அதே மாதிரி திணை அரிசியில் விடலாம், வரகரிசியில் அதே மாதிரி விடலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நல்ல புளியோதரை செய்கிறதுக்கு, பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி செய்கிறதுக்கெல்லாம் வரகரிசி பிரமாதமாக இருக்கும். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு திணை அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். தயிர்ச்சோறு செய்கிறதுக்கு குதிரவாளி அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து தெனை, ராகி, கம்பு, சோளம், குதிரவாளிங்கிறத வந்து ஒரு 4-5 நாட்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் கருங்குருவை சம்பா, ஒரு நாள் காடக்கண்ணி அரிசி வாங்கி 6வது நாள் 7வது நாள் சாப்பிடுங்க. இதெல்லாம் எங்கே சார் போய் வாங்குறது, என்னென்னமோ பேர் சொல்கிறீங்க, வாயிலே நிற்க மாட்டேங்க, காதிலே நிற்க மாட்டேங்க சில பேர் கேட்கலாம். நாம் பலவற்றிற்காக மெனக்கெடுறோம், கொஞ்சம் மெனக்கெடுவோம் நம் உடல் நலத்திற்காக. எங்கேயோ ஒரு விவசாயி போட்டுக்கொண்டு தான் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் நினைத்தால் காடைக்கண்ணி அரிசி வாங்க முடியும். கொஞ்சம் அக்கறையும் கரிசனமும் வேண்டும். அது மாதிரி சிறுதானியங்களை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டோன்னா அது அரிசியும் பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க, சிறுதானிய அரிசி சாப்பிடுங்க. நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து ஐயா டாக்டர் கு சிவராமன் அவங்களுடைய குரலில் நம்ம வந்து இந்த அற்புதமான ஆடியோ கேட்டோம். கடலை மிட்டாய், கடலை அப்படிங்கிறது நல்லது, ஆனால் ஒரு அளவு தான். எதாக இருந்தாலுமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு தான். அப்போது கடலை மிட்டாயை எல்லோரும் எடுத்துக்கிறங்க. ஆனால் இன்றைக்கி பேக்கரிகளில் வரக்கூடிய அந்த சாக்கரின் கலந்த அந்த மாதிரியான கடலை மிட்டாய் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்து, இப்போ அவரே சொன்னார், கோவில்பட்டியில் அந்த பாரம்பரியமாக தயாரிக்கக்கூடிய கடலை மிட்டாய்கள் கிடைத்தால் நீங்கள் உண்ணலாம், தவறொன்றும் இல்லை. ஆனால் ஒரு அளவோடு எடுத்துக்கிறங்க, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொன்னார். அதன் பிறகு அரிசி வகையை சொன்னார். அரிசி வகைகள்னால இன்றைக்கி சர்க்கரை வருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சர்க்கரையை பொறுக்குவதற்காகவே நம்ம வந்து ஒரு சம்பா அரிசி வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றிட்டோம், மறுவிட்டோம். ஆனால் இன்றைக்கி அவர் சொன்னார், குதிரைவாளியில் தயிர் சாதம் செய்யுங்க அப்படிங்கிறது, சாமையை இப்படி பயன்படுத்துங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ரக அரிசியும் சொன்னார். இந்த வகை அரிசிகளையெல்லாம் இன்றைக்கி உலகம் மறந்துடுச்சு. இன்றைக்கி பட்டை தீட்டி அது வந்து பளிச்சுன்னு வெள்ளை நிறத்தில் இருந்தால் தான் அது நல்ல அரிசி. இன்றைக்கி மக்கள் மனதில் அப்படித்தான் வந்து பதிய வச்சுட்டாங்க. மக்கள் எல்லோரும் மனதில் எப்படி தோணுது அப்படின்னா, சுத்தமாக இருந்தால் தான் அது வந்து நல்ல பொருள். அரிசியை களையும் போது அது வந்து எந்தவித நிறத்தையும் தரக்கூடாது. இப்போ மட்டை அரிசி அப்படிங்கிறது அதில் சற்று உமி கலந்துருக்கும், அது இருந்தால் தான் நார்ச்சத்து, அதுதான் நம்மளுக்கு ஸ்டார்ச், அதுதான் நம்மளுக்கு சத்தே. ஆனால் அதை இன்றைக்கி சத்தை ஃபுல்லாக நம்ம வந்து மாட்டுக்கு வேறு இடத்துலையும் விட்டுட்டு வெறும் சக்கையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அழகாக ஆசிரியர் சொன்னார், ஐயா டாக்டர் கு சிவராமன் சொன்னார். ஸோ அரிசி எடுப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்லது என்பதை மனதில் கொள்ளுங்கள். அரிசியை அவர் சொன்னது போல் இன்னும் பல்வேறு ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்களை எல்லாம் நம்ம தேடி தேடி சேகரிக்கணும்னு சொன்னார். நான் கூட ஆரம்ப கட்டத்துலலாம்
ஒரு திட்டம் வச்சுருந்தேன். எல்லாருமா வந்து இந்த மாதிரியான ரகங்கள் அரிசிகளை எல்லாம் வாங்கி சேகரித்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும், நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லாம் அதை பங்கிட்டு கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதன் பிறகு அது வந்து ஏதோ ஒரு வியாபார நோக்கமாக மக்கள் எண்ணி விடுவார்கள் அப்படின்னு நினச்சி நான் அதை விட்டுட்டேன். நான் வந்து சில பல அரிசிகளை தேடி சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரே வகையான அரிசி வகையை உண்ணாமல் மாற்றி மாற்றி வேறு விதமான அரிசிகளை நீங்கள் உண்ணுமாறு அன்போடு கேட்டு இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு நமது நன்றிகளை. நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கும், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயும் இன்றைக்கி நம்மளுடைய லிங்க்கை வைங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்மளுடைய பழைய உறுப்பினர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்மளுடைய சர்வதேச யோகா தினத்தை நினைவூட்டி அவர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் வழங்கி அவர்களை மீண்டும் நடக்க வைங்க. உங்களுக்கு அதற்கான ஆசீர்வாதங்கள் பிரபஞ்சத்திடமிருந்து எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும் என்று வாழ்த்தி, இப்போ நம்ம எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.